ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிஏவோட சாப்டர் 2 அண்ட் இன்ட்ரொடக்ஷன் டு அடோப் பேஜ் மேக்கர். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். அடோப் பேஜ் மேக்கரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்க்டாப் பப்ளிஷிங் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னாக்கா அடோப் பேஜ் மேக்கர் அப்படிங்கிறது வந்து டெஸ்க்டாப் பப்ளிஷிங்காகவே பிரத்யேகமாக செய்யப்பட்ட சாஃப்ட்வேர் அப்படின்னு கூட சொல்லலாம். டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கே கீழே பார்க்குறீங்களா பிக்சர், இதெல்லாம் வந்து டெஸ்க்டாப் பப்ளிஷிங்காக யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸோட ஐக்கன் தான் இதெல்லாம். ஓகே, ஒன்றும் இது கிடையாது, சாஃப்ட்வேர்ஸ் தான். பட் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஒவ்வொரு பிக்சரும் இது எல்லாமே ஒவ்வொரு டிசைனில் இருக்குது இல்லையா, இந்த டிசைனுக்கு பேர் தான் வந்து டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பேஜோட லே அவுட்டை க்ரியேட் பண்ணுறது தான் டெஸ்க்டாப் பப்ளிஷிங்கோட மெயின் ஒர்க். அதில் நம்ம மோஸ்ட் ஃபேமஸான சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னாக்கா அடோப் பேஜ் மேக்கர் தான். அடோப் பேஜ் மேக்கர் இஸ் அ பேஜ் லே அவுட் சாஃப்ட்வேர். இதுதான் வந்து நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேஜ் மேக்கர் சாஃப்ட்வேர் அப்படின்னாக்கா அது அடோப் பேஜ் மேக்கர் தான். டிடிபிக்காக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது அடோப் பேஜ் மேக்கர் சாஃப்ட்வேர் தான். ஓகேயா, இதில் இந்த பேஜ் மேக்கர் சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் ஒரு பேஜை க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லெசனில் நமக்கு ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னாக்கா ஓப்பனிங் பேஜ் மேக்கர். ஒரு பேஜ் மேக்கர் விண்டோவை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இஸ், ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ண போகிறீங்க, ஆல் ப்ரோக்ராம்ஸ் போகிறீங்க, அடோபை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பேஜ் மேக்கர், அதாவது அடோபில் இருக்கிற நிறைய சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா பிடிஎஃப் ரீடர்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதில் வந்து பேஜ் மேக்கர் 7.0வை நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா அடோப் பேஜ் மேக்கர் 7.0 வரும். அது மூலயமா உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த விண்டோவை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இதில் பேஜ் மேக்கர் 7.0 தான் யூஸ் பண்ணணுமா, அதுக்கு ஹையர் வெர்ஷன் இருக்கா, லோயர் வெர்ஷன் இருக்கானா, நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. பேஜ் மேக்கர் 7.0 நம்ம புக்கில் கொடுத்துருக்கதால நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்க தான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதோட இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் என்ன அப்படின்னாக்கா டைரெக்டாக பேஜ் மேக்கர் 7.0வை ஷார்ட்கட்டாக க்ரியேட் பண்ணி டெஸ்க்டாப்லேயே வச்சுக்கிட்டு டைரெக்டாக நம்ம அங்கேருந்தே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி we will discuss in this chapter. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா க்ரியேட்டிங் அ நியூ டாக்குமெண்ட். ஒரு டாக்குமெண்ட் புதுசாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும் இல்லையா, இதில் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, டாப் மோஸ்ட் லெஃப்ட் கார்னரில் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபைல் ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபைலை கிளிக் பண்ணுவீங்க, அதில் நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு செட்டப் டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதாவது இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதாவது இது எதுக்கு அப்படின்னாக்கா என்ன மாதிரி பேஜ் உங்களுக்கு வேணும், என்ன சைஸில் இருக்கணும், என்ன ஓரியன்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த செட்டப் பேஜ் மேக்கருக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். உள்ள ஃபஸ்ட் ஒன்று என்னென்னா பேஜ் சைஸ். பேஜ் சைஸ் அப்படின்னாக்கா பெருசாக ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து அன்ரூல் ஷீட் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது ஒரு சைஸில் இருக்கும். A4 ஷீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு சைஸில் இருக்கும். A3ங்கிறது ஒரு சைஸ். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் சைஸஸ் இருக்குது. இதில் நமக்கு என்ன சைஸில் அந்த பேஜ் லே அவுட்டுக்கு தேவைப்படுற பேப்பர் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் பேஜ் சைஸ். இங்கே அவங்க லெட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டர் கொடுத்தீங்க அப்படின்னால ஆட்டோமேட்டிக்காக டைமென்ஷன்ஸ் அதுவே செட் பண்ணிக்கும். 8.5க்கு 11 அப்படின்னு. இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் யூ கேன் சேஞ்ச் இட், நோ ப்ராப்ளம். நம்ம டேரெக்டாக டைமென்ஷன்ஸ் கொடுத்து கூட கொடுக்கலாம். இதில் ஓரியன்டேஷன் என்னென்னா டால் வைட்னு 2 ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஜென்ரலாக மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட்லலாம் வந்து பேஜ் ஓரியன்டேஷன் வந்து போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு இருக்கும். வெர்டிக்கலாக இருக்கிறது வந்து போர்ட்ரேட்னு சொல்லுவோம், ஹரிசாண்டலாக இருக்கிறத லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே டால் அப்படிங்கிறது வெர்டிக்கல், வைட் அப்படிங்கிறது வந்து ஹரிசாண்டல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டபுள் சைடட், ஃபேஸிங் பேஜஸ், இந்த மாதிரி என்னென்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். டபுள் சைடட் அப்படின்னாக்கா புக் மாதிரி பார்க்குறோமா, ஃபேஸிங் பேஜ் அப்படின்னா ஹெட் பேஜ், ஃபஸ்ட் பேஜ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது தான். நம்பர் ஆஃப் பேஜஸ், மொத்தம் எத்தனை பேஜஸ் சேர்ந்த மாதிரி அந்த லே அவுட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸ்டார்டிங் பேஜ் எதுவாக இருக்கணும், ஃபஸ்ட்டு பேஜ் வரணுமா, இல்லை மிடில் பேஜ் வரணுமா, லாஸ்ட்டில் இருக்கிற பேஜை ஃபஸ்ட்டாக வைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாமல் நம்ம சொல்லலாம். மார்ஜினோட சைஸை வேணுனாலும் யூ கேன் செட். உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைட் மார்ஜின் இன்கேஸ் ஜாஸ்தியாக வேணும், நல்லா உள்ளே தெரியணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா யூ கேன் செட் இட். டாப் சைடு எப்படி, பாட்டம் எப்படி, உள்ளுக்குள்ளே, அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடு தான் இன்சைட் அவுட் சைடு அப்படின்னு இருக்குது. அதாவது கர்சர் ஸ்டார்ட் ஆகிற இடம் இருக்கு இல்லையா, அது வந்து இன்சைட். அவுட் சைடு அப்படிங்கிறது வந்து வெளியில் இருக்கிற பார்டர். இந்த பிளாக் கலரில் பார்டர் போட்டிருக்குல்ல, இது வந்து அவுட் சைடு. உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து இந்த வயலட் கலரில் இருக்கிறது வந்து இன்சைட் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே தான் வந்து உங்களுக்கு கர்சர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த அவுட் சைடு இருக்கிற மார்ஜின் வந்து
வெளியிலேருந்து அந்த கர்சருக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் தான் வந்து உங்களுக்கு அவுட் சைட் மார்ஜினில் இருக்கும். ஓகேயா, டாப் சைட் எவ்வளோ இருக்கணும், பாட்டம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிடுவோம். ரெசல்யூஷன் ஆக்சுவலி இது கூட உங்களுக்கு சொல்லிடுறாங்க. எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நம்ம சொல்ல முடியும். பட் பேசிக்காக நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னாக்கா, சிம்பிளாக என்ன பேஜ் சைஸ் வேணும்னு அங்கே செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே மோஸ்ட்லி எல்லாமே செட் ஆகிடும். நமக்கு எதுவுமே ப்ராப்ளம் இருக்காது. ஓரியன்டேஷன் மட்டும் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் டாஸ்க். ஒரு போஸ்டர் மாதிரி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது வைடாக இருந்ததுனா தான் நல்லாயிருக்கும். இதுவே ஒரு நார்மல் லெட்டராக நீங்கள் டைப் பண்ணுறீங்க, ஏதோ டாக்குமெண்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா டால் தான் வந்து அட்வைசபிள். இப்படி அந்த இதெல்லாம் கொடுத்து நீங்கள் கரெக்ட் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா லாஸ்ட்டாக உங்களுக்கு இந்த பேஜ் ஒன்று க்ரியேட் ஆகிடும் வித் ஒயிட் கலர். இதில் டூல் பாக்ஸ் இருக்குது, ரூலர் இருக்குது, மெனு பார் இருக்குது, டைட்டில் பார் இருக்குது, டூல் பார் இருக்குது. அது இல்லாமல் வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார், ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார் இருக்குது. பேஜஸையும் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டிடும். எத்தனாவது பேஜில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையுமே காட்டிடும். ஸ்க்ரோல் பார்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பேஜை மூவ் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு தான். வெர்டிக்கல்னால் மேலே கீழே போகிறதுக்கும், ஹரிசாண்டல் வந்து லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் மூவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். மெனு பாரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும், டைட்டில் பார் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கீழே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைட்டில் பார். டைட்டில் பார் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, டாக்குமெண்ட்டோட டைட்டில் என்னவோ அந்த டைட்டில் அந்த இடத்துல சொல்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஏன் இங்கே டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னாக்கா, இன்றைக்கி நீங்கள் இங்கே உட்காந்து ஓப்பன் பண்ணி டைப் பண்ணிடுவீங்க. நாளைக்கு திடீர்னு இந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கும்போது டைட்டில் இல்லாமல் உங்களால் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு டைட்டில் இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு என்னவா சேவ் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது இல்லையா. ஸோ டைட்டில் இஸ் சம்வாட் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன நேம் கொடுத்து சேவ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு டைட்டிலாகவும் சேவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அதை சேவ் பண்ணுறப்ப என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம் இருக்கிற டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இதோட ரைட் மோஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா மினிமைஸ், மேக்ஸிமைஸ் அண்ட் க்ளோஸ் பட்டன் இருக்குது. மினிமைஸ் டு மினிமைஸ் டாக்குமெண்ட், அதாவது அந்த ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, அந்த ஒர்க்கை உங்களுக்கு முடிக்கலை, பட் இப்போதைக்கு அதை உங்களால் பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா யூ கேன் மினிமைஸ் இட். க்ளோஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes 2 minutes பிரேக் அப்புறம் நீங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு நினச்சா யூ கேன் மினிமைஸ் இட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேக்ஸிமைஸ் பட்டன். மேக்ஸிமைஸ் வந்து இந்த மினிமைஸ்டாக இருக்கிறது வந்து மேக்ஸிமைஸ் பண்ணும். இன்னொன்று ரிஸ்டோரும் அதுதான் யூஸ் பண்ணுவோம். ரீஸ்டோர் அப்படிங்கிறது வந்து மினிமைஸும் இல்லாமல் மேக்ஸிமைஸும் இல்லாமல் நடுவில் ஒரு சைஸ் கொடுக்கறதுக்கு தான் ரிஸ்டோர் பட்டன் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் ஒன் இஸ் க்ளோஸ். க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா டாக்குமெண்ட் சேவ் ஆகாமல் இருந்ததுனால லாஸ் ஆகிடும், சேவ் ஆகி இருந்ததுன்னா லாஸ்ட்டாக எதோட சேவ் பண்ணியிருக்கோமோ அதோட க்ளோஸ் ஆகிடும். பட் மோஸ்ட்லி இப்போல்லாம் க்ளோஸ் பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக டாக்குமெண்ட்ஸை சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடும். சம்டைம்ஸ் அதை வந்து உங்களால் க்ளோஸ் வந்து கரெக்டாக பண்ண முடியல அப்படின்னா கூட இந்த லாஸ்ட்டாக சேவ் ஆனது உங்களுக்கு கிளிப்போர்டில் பேஸ்ட் ஆகி நின்றுட்டுருக்கும். whenever you are opening the document அது உங்களுக்கு அந்த இடத்த வந்து காட்டும். இந்த இடத்த நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அவசரப்பட்டு, இஃப் யூ நீட் டு ரிஸ்டோர் இட் அப்படின்னு கேட்கும். இஃப் யூ நீட் யூ கேன் டூ இட். திரும்ப அந்த டாக்குமெண்ட்டை பழையபடியே எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி க்ளோஸ் பண்ணுறப்பே இன்கேஸ் இஃப் யூ டோன்ட் சேவ் இட் அது கேட்கும், நீங்கள் சேவ் பண்ணுறீங்களா வேண்டாமா அப்படின்னு. க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா சேவ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கேன்சல் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு யூ கேன் க்ளோஸ் இட். ஓகே, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெனு பார். மெனு பாரில் ஃபைல், எடிட். ஃபைல் பற்றி நமக்கு ஏற்கனவே நிறைய தெரியும். எடிட் ஃபைலில் என்ன இருக்கும் போது பெருசாக அப்படின்னாக்கா நியூ இருக்கும், ஓப்பன் இருக்கும், சேவ் அஸ் இதெல்லாம் தான் இருக்க போகுது. ஜென்ரலாக பிரிண்ட்டு இந்த மாதிரி காமன் திங்ஸ் இருக்கும். எடிட் ஆப்ஷனில் போனீங்கன்னா கட் காப்பி பேஸ்ட் தான் நம்ம மெயினாக பார்ப்போம். லேஅவுட் அப்படிங்கிறது வந்து நமக்கு இங்கே சாஃப்ட்வேரில் இருக்கிற என்னென்ன மாதிரியான லேஅவுட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் மற்ற எல்லாமே ஆப்ஷன்ஸ். இதில் மோஸ்ட்லி நம்ம ஃபைல் அண்ட் எடிட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வர்றப்ப சொல்கிறேன் எலமெண்ட் என்ன ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத. வியூ யூஸ் பண்ணுவாங்க அது இல்லாமல் மேக்ஸிமமாக போனால். எதுக்காக அப்படின்னாக்கா அந்த பேஜ் நம்பர் வைக்கிறது, மற்ற செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணி செக் பண்ணி பார்க்குறப்ப வியூ யூஸ் பண்ணுவோம். மொபைல் வியூ இருக்குது இல்லையா, ஃபோனில் நீங்கள் செக் பண்ணுறப்ப மொபைல் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அந்த வியூவில் நம்ம பண்ணி செக் பண்ணி பார்க்க முடியும். இந்த இது நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் வியூ ஆப்ஷன் மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டூல் பார். இந்த டூல் பாரில் இருக்கிற ஒவ்வொரு டூல் மேலேயும் நீங்கள் கொண்டு போய் மவுஸை வச்சிங்க அப்படின்னாக்கா இது எதுக்காக என்ன பர்பஸ் அப்படிங்கிறத சொல்லிடும். அதுக்கு பேர் வந்து டூல் டிப் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் இப்போ ஜென்ரலாக வந்து மவுஸை கொண்டு போய் ஒரு இடத்துல க்ளோஸ் பட்டன் பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னாக்கா க்ளோஸ் அப்படின்னு காட்டும். அதுக்கு பேர் வந்து டூல் டிப் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பாக்ஸ்க்கு பேர். ஸோ இதே மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுக்குமே உங்களுக்கு காட்டும். ஃபஸ்ட் ஒன் வந்து நியூ டாக்குமெண்ட், செகண்ட் ஒன் காப்பி, தேர்ட் ஒன் சேவ், ஃபோர்த் பிரிண்ட்டு, ஃபைண்டு, கேரக்டரிங் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, கிராமர் செக் பண்ணுறது, பேஜ் செக் பண்ணுறது,
ரெஃபரன்ஸ் கொடுக்கறது, புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்ஸ், இன்டென்டேஷன், காப்பி, கட்டு, பேஸ்ட்டு, இது மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுக்குமே உங்களுக்கு வந்து டூல் பாரில் ஒரு ஷார்ட்கட் மாதிரி இதை வச்சுருப்பாங்க. ஓகேயா, நீங்கள் இப்போ புதுசாக ஏதாவது ஒன்று உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் டூல் பாக்ஸ்லேருந்து டேரெக்டாக ட்ராக் பண்ணிவிட்டு வந்து இந்த இடத்துல விட்டிங்க அப்படின்னாக்கா இங்கே டிஃபால்ட்டாக அது வந்து செட் ஆகிக்கும். இந்த இடத்துல உங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, திஸ் இஸ் டூல் பாக்ஸ். இந்த டூல் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா பாயிண்டர் டூல், டெக்ஸ்ட் டூல், ரொட்டேட்டிங் டூல், கிராப்பிங் டூல், லைன் டூல், constrained line tool, rectangle frame tool, ellipse frame, polygon frame, hand and zoom. ஓகே, இதில் என்ன அப்படிங்கிறத பற்றி கீழே உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. பட் பிஃபோர் தேட் யூ நீட் டு நோ ஹவு டு கெட் திஸ். இஃப் யூ டோன்ட் வாண்ட் இட், ஹவு டு ஹைட் திஸ். ஸோ விண்டோஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த விண்டோஸ் ஆப்ஷனில் ஷோ டூல் அப்படிங்கிற மெனு உங்களுக்கு காட்டும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இன்கேஸ் அது ஷோ ஆகிட்டு இருந்தது அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஹைட் டூலுங்கிற ஆப்ஷன் காட்டும். ஹைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் ஆகிடும். ஹைட் ஆனதுக்கப்புறம் ஷோ டூலுங்கிறது திரும்ப மாறிக்கும். ஹைடும் ஷோவும் உங்களுக்கு விண்டோஸ் ஆப்ஷனில் இருக்கும். ஓகே, இதுதான் வந்து கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் ஃபார் டூல் பாக்ஸ். இதில் என்னென்ன டூலெல்லாம் உங்களுக்கு இருக்கோ அந்த டூல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் யூ want to use, you can use it. பட் மோஸ்ட்லி வந்து நமக்கு அந்த டூல் பாக்ஸ் இருந்தது அப்படின்னா தான் நமக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா டக்குன்னு நமக்கு வந்து ஷார்ட்கட்ஸ் ஞாபகம் வராது. இதெல்லாம் சம்வாட் குவைட் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். நம்ம வந்து டூல் பாக்ஸ் டேரெக்டாக எடுத்துக்கிறதே வந்து புத்திசாலித்தனம். ஃபஸ்ட் ஒன் பாயிண்டர் டூல். இந்த பாயிண்டர் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கோ, ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கோ, மூவ் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுவோம் மெயினாக. அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டோ ஒரு பிக்சரோ வைக்கிறீங்க அப்படின்னாக்கா வித் ஹெல்ப் ஆஃப் பாயிண்டர் டூல் யூ கேன் ரீசைஸ் இட். அதாவது பெருசு பண்ணலாம், இல்லைனா சின்னது பண்ணுறது அப்படின்னாக்கா இந்த பாயிண்டர் டூல் மூலிமா உங்களால் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெக்ஸ்ட் டூல். எதுக்கு அப்படின்னாக்கா ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறதுக்கும், ஏற்கனவே டைப் பண்ணியிருக்க டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணுறதுக்கும் யூ கேன் யூஸ் இட், இந்த டெக்ஸ்ட் டூல். எடிட் பண்ணுறது வந்து நீங்கள் வேறு எங்கேயோ காப்பி பண்ணி கொண்டு வந்து போட்டதை வந்து இங்கே உங்களால் எடிட் பண்ண முடியாது. இந்த டெக்ஸ்ட் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் வேறு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து எடிட் பண்ணிங்கன்னா யூ கேன் எடிட் இட். வேறு எங்கேயோ இருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்தது வந்து நீங்கள் இங்கே எடிட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அதை ஜென்ரலாகவே பண்ண முடியும் உங்களால், பட் இந்த டூல் யூஸ் பண்ணி உங்களால் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரொட்டேட்டிங் டூல். எதுக்கு அப்படின்னாக்கா அந்த ஆப்ஜெக்ட், அதாவது இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் அப்படியே அப்வர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிக்சரை வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிராப்பிங் டூல். கிராப்பிங் அதாவது பிக்சர்ஸ் கிராப் பண்ணுவோம் இல்லையா, நீங்கள் வெளியிலேருந்து இன்சர்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு பிக்சரை. அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு என்ன சைஸ் எது வரைக்கும் வேணுமோ அதை மட்டும் கரெக்டாக கிராப் பண்ணி எடுத்துக்க முடியும் வித் ஹெல்ப் ஆஃப் கிராப்பிங் டூல். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லைன் டூல். இது வந்து எதுக்கு அப்படின்னாக்கா ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னாக்கா லெஃப்ட் டு ரைட் தான் போகணுமா அப்படின்னு கிடையாது, டாப் டு பாட்டம் வரும். அதே மாதிரி டயகனலாகவும் யூஸ் பண்ண முடியும், கிராஸ் பண்ணுற மாதிரியும் உங்களால் வரைய முடியும். அதுதான் வந்து லைன் டூல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் கன்ஸ்ட்ரைன்டு லைன் டூல். இது எதுக்கு அப்படின்னாக்கா ஹரிசாண்டலும் வெர்டிக்கலாகவும் லைன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா யூ கேன் யூஸ் திஸ் ஒன்லி. இது வந்து கன்ஸ்ட்ரைன்ட் அப்படின்னாலே ரூல் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரிக்டாக இதுதான் ஃபாலோ பண்ணும், எய்தர் ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல். இது ரெண்டை தவிர வேறு ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாதுங்க. அதாவது டயகனல் வேலெல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெக்டாங்கிள் டூல். இது எதுக்கு அப்படின்னாக்கா ஸ்கொயர் ஷேப் வரைகிறதுக்கு யூ கேன் யூஸ் இட், ஆர் யூ கேன் யூஸ் இட் ஆஸ் அ ரெக்டாங்கிள் ஷேப். எப்படி பெயிண்ட் டூலில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோமோ, ரெக்டாங்கிள் தானே ஸ்கொயருக்கும் யூஸ் பண்ணுவோம், ரெக்டாங்கிளுக்கும் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இங்கே ரெக்டாங்கிள் டூலை வந்து நம்ம ரெக்டாங்கிள் இல்லைனா ஸ்கொயர் ஷேப் ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல். இது எதுக்கு அப்படின்னாக்கா ஒரு ரெக்டாங்கிள் ஃப்ரேம் ரெடி பண்ணிவிடும், ஃப்ரேமில் கொண்டு வந்து நீங்கள் ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலிப்ஸ் டூல். இது வந்து சர்க்கிள் இல்லைனா எலிப்ஸ் ஷேப் ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலிப்ஸ் ஃப்ரேம் டூல். இது எதுக்கு அப்படின்னாக்கா எலிப்ஸ் ஷேப்பில் ஒரு பிக்சர் கொண்டு வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்க முடியாது. ஃப்ரேம் மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே கொண்டு போய் பிக்சரை இன்சர்ட் பண்ணிங்கன்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கம் ஆஸ் எலிப்ஸ் ஷேப். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாலிகன். பாலிகனும் அதே மாதிரி தான், ட்ரா பண்ணுறதுக்கு பாலிகன் இருக்குது. பாலிகன் ஃப்ரேம் வந்து பாலிகன் ஷேப்பில் ஒரு இமேஜை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் இட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹேண்ட் டூல். ஹேண்ட் டூல் எதுக்கு அப்படின்னாக்கா ஸ்க்ரோல் பார் இல்லாத டைமில் யூ கேன் யூஸ் திஸ் ஹேண்ட் டூல் ஆஸ் அ ஸ்க்ரோல் பார். அதாவது பேஜை வந்து மேலேயும் கீழேயும் நகர்த்துறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் ஹேண்ட் டூல். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜூம் டூல். அதாவது ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு, சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணி பார்க்குறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் ஜூம் டூல். ஓகே, இது வந்து மேக்னிஃபையர் அப்படின்னு சொல்லலாம்.
ஓகே, ஸோ சம்வாட் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு டூல் பாரில். நெக்ஸ்ட் ஒன் ஸ்க்ரோல் பார் சொல்லியாச்சு. வெர்டிக்கல் ஹாரிசான்டல்னு 2 இருக்குது. ரெண்டுமே இஸ் யூஸ் டு மூவ் த பேஜஸ். லெஃப்ட் டு ரைட் செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி டாப் டு பாட்டம் போகிறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரூலர் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணணும் அப்படின்னாக்கா வியூ ஆப்ஷனில் போய் ஷோ ரூலர் கொடுத்தீங்கன்னா அந்த ரூலர் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா ஹைட் ரூலர் கொடுக்கலாம் வித் ஹெல்ப் ஆஃப் வியூ ஆப்ஷன். வியூவில் போனீங்கன்னா தான் அந்த வியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு காட்டும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்டரிங் டெக்ஸ்ட் இன் அ டாக்குமெண்ட். ஒரு டாக்குமெண்ட், அதாவது ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிட்டீங்க, ஓப்பன் பண்ணி நியூ டாக்குமெண்ட் கொடுத்துட்டீங்க. அங்கே போய் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு டைப் பண்ணணும்ல, ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் வந்து நீங்கள் டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த டாக்குமெண்ட்டில் அப்படின்னாக்கா வாட் யூ கேன் டூ இஸ் டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் பிளாக் ஒன்று க்ரியேட் ஆகும், அதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று வரும். அந்த பாக்ஸில் போய் யூ கேன் டைப். ஓகே, அது வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் டெக்ஸ்ட் டூல் யூ கேன் டூ இட். Enter key must not be pressed at the end of each line in text block. Enter key should be pressed only at the end of a paragraph or when a blank line is to be inserted. புரிஞ்சுதா? எதுக்கு என்டர் கீ யூஸ் பண்ணணும்? எல்லா டைமும் லைன் முடிகிறப்ப என்டர் கீ ப்ரெஸ் பண்ணணுமா அப்படின்னா நோ. என்டர் கீ உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ஆஸ் எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு. அதே மாதிரி புதுசாக ஒரு லைன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாக்கா யூ கேன் இன்சர்ட். அதுக்கு இன்சர்ட் கீ என்டர் கீ யூஸ் பண்ணி யூ கேன் யூஸ். ஓகே, யூ கேன் ஒர்க். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எடிட்டிங் டெக்ஸ்ட் இன் அ டாக்குமெண்ட். அதாவது எடிட்டிங்னா என்ன? ஏதாவது மிஸ்டேக் நடந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணுறது. அதாவது இன்சர்ட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். இதெல்லாம் தான் வந்து எடிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வித் ஹெல்ப் ஆஃப் மவுஸ் ஆர் அ கீபோர்ட். மவுஸ் மூலிமா எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் கேரக்டரை வந்து மவுஸால் கிளிக் பண்ணிவிட்டு வித் ஹெல்ப் ஆஃப் லெஃப்ட் கிளிக் யூ கேன் செலக்ட் த ஹோல் பேராகிராஃப் ஆர் ஹோல் வேர்ட் ஆர் ஹோல் லைன். எங்கேருந்து ஆரம்பித்து எவ்வளோ தூரம் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த லெஃப்ட் மவுஸ் கிளிக் கொடுத்து யூ ஜஸ்ட் மூவ் த மவுஸ். அந்த மவுஸை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டெக்ஸ்ட்டு செலக்ட் ஆகிறது யூ கேன் செக். ரிலீஸ் பண்ணிங்க, அதாவது அந்த மவுஸ் பட்டன்லேருந்து கையெடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த டெக்ஸ்ட் வந்து ஹைலைட் ஆகி உங்களுக்கு காட்டும். அங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஒரு வேர்டை செலக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஜென்ரலாக சும்மா வச்சு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், வேர்ட் செலக்ட் ஆகிடும். இதுவே ட்ரிபிள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிடும். அதாவது இந்த கர்சரை ஃபஸ்ட்டு கொண்டு போய் அந்த ஃபஸ்ட் கேரக்டரில் வச்சிடணும். நீங்கள் 2 லைன் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா லெஃப்ட் கிளிக் ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் அந்த 2 லைனை மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு மவுஸ்லேருந்து கையெடுத்திங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஹைலைட் ஆகிடும். இதுவே ஒரே ஒரு வேர்ட் மட்டும்தான் அப்படின்னாக்கா வாட் யூ நீட் டு டூ இஸ் ஜஸ்ட் டபுள் கிளிக் இட். இதுவே அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக அப்படின்னாக்கா யூ நீட் டு ட்ரிபிள் கிளிக் இட். ஓகே, 3 தடவை கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் கீபோர்ட். கீபோர்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா வித் த ஹெல்ப் ஆஃப் ஏரோஸ், லெஃப்ட் ஏரோ, ரைட் ஏரோ கீஸ் இருக்கு இல்லையா, அது மூலயமா நீங்கள் ஃபஸ்ட் கேரக்டருக்கு போயிட்டு ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அந்த ஏரோ கீஸை யூஸ் பண்ணி ரைட் ஏரோ கீ யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணாலும் ஓகே, லெஃப்ட் ஏரோனாலும் ஓகே, அப் ஆர் டவுன் எந்த கீ யூஸ் பண்ணாலும் ஓகே. ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து இன்கேஸ் லாஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னாக்கா யூ ஜஸ்ட் மூவ் வித் த ஹெல்ப் ஆஃப் லெஃப்ட் ஏரோ ஃபஸ்ட்டு மூவ் பண்ண போக முடியும். அதே மாதிரி ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் சைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணி ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னாக்கா உங்களால் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ண முடியும். ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப் ஏரோ கொடுத்தீங்கன்னாக்கா அந்த கர்சருக்கு மேலே இருக்கிற லைன் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னாக்கா அந்த கர்சருக்கு கீழே இருக்க லைன் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். இதுவே உங்களுக்கு ஹோல் டாக்குமெண்ட்டையும் செலக்ட் பண்ணணுன்னாக்கா ஷார்ட்கட் வந்து Ctrl+A அந்த கீவேர்டு தான் உங்களுக்கு ஷார்ட்கட் கீ. ஓகே, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட்டுக்கு Shift+Left, ரைட் சைட் மூவ் பண்ணணுன்னா Shift+Right ஏரோ, 1 லைன் அப் பண்ணணுன்னா Shift+Up ஏரோ, 1 லைன் டவுன் பண்ணால் Shift+Down ஏரோ, அண்ட் எண்ட் ஆஃப் த டாக்குமெண்ட் போகணுன்னாக்கா Shift+End கொடுக்கணும். ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னாக்கா Shift+Home கொடுக்கணும். கரண்ட் லைனோட ஃபஸ்ட் பிகினிங்க்கு வரணும் அப்படின்னாக்கா. இந்த லாஸ்ட் ஒன் இஸ் என்டையர் டாக்குமெண்ட்டையும் செலக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா Ctrl+A. நெக்ஸ்ட் ஒன் வந்து டெலிட்டிங் டெக்ஸ்ட். டெலிட் பண்ணுறதுல 2 டைப் இருக்குது. ஒன்று டெலிட் கீ யூஸ் பண்ணி, இன்னொன்று வந்து பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி. இது ஒன்று. இன்னொன்று வந்து மொத்தமாக செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணுறது. ஓகே, கேரக்டர் வைஸ் டெலிட் பண்ணுறது ஒரு டைப்பு, மொத்தமாக பிளாக் ஃபுல்லாக அந்த இது டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணுறது ஒன்று. கேரக்டர் வைஸ் டெலிட் பண்ணிங்கன்னா அதில் 2 டைப் இருக்கும். ஒன்று டெலிட், இன்னொன்று பேக் ஸ்பேஸ். 2 கீ இருக்குது. 2 கீ யூஸ் பண்ணி டெலிட் பண்ணலாம். இப்போ டெலிட் கீ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டெலிட் கீயை ஒரு இடத்துல பொசிஷனில் வச்சுருப்பீங்க.
டெலிட் அந்த கர்சரை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கர்சர் வந்து இருக்க இடத்துலேருந்து ரைட் சைடு இருக்க கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த கேரக்டருக்கு லெஃப்ட் சைடில் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கர்சரை கொண்டு போய் பேஸ்ட் பண்ணணும். கர்சருக்கு ரைட் சைடு இருக்க கேரக்டர்ஸ் தான் டெலிட் ஆகும், அது டெலிட் கீ. அதுவே கர்சருக்கு லெஃப்ட் சைடு இருக்க கேரக்டர்ஸ் டெலிட் ஆச்சு அப்படின்னாக்கா அது பேக் ஸ்பேஸ் கீ, விச் மீன்ஸ் அந்த பேக் ஸ்பேஸ் கீக்கு கர்சரை கொண்டு போய் எங்கே வைக்கணும் அப்படின்னாக்கா ரைட் சைடு ஆஃப் த டெக்ஸ்ட் கேரக்டருக்கு கொண்டு போய் நீங்கள் வைக்கணும். இதுதான் வந்து டெலிட் கேரக்டர்ஸ். இதுவே பிளாக் ஃபுல்லாக டெலிட் பண்ணோம் அப்படின்னாக்கா யூ கேன் ஜஸ்ட் செலக்ட் த டெக்ஸ்ட். இப்போ நம்ம செலக்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் எதெல்லாம் டெலிட் பண்ண நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சிம்ப்ளி ப்ரெஸ் டெலிட் ஆர் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னாக்கா யூ கேன் டெலிட் இட். இல்லைனாக்கா எடிட் போய் கிளியர் ஆப்ஷன் இருக்கும், அந்த கிளியர் கிளிக் பண்ணிங்கனாக்கா கூட யூ கேன் டெலிட் இட். நெக்ஸ்ட் ஒன் வந்து அன்டூ கமாண்ட். அன்டூ அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னாக்கா ஒரு ஒர்க் இப்போ நம்ம டெலிட் பண்ணிட்டோம், அந்த டெலிட் பண்ணது வந்து உங்களுக்கு திரும்ப வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கனாக்கா யூ கேன் அன்டூ இட். அதாவது திரும்ப அந்த இது வந்து உங்களுக்கு கிடைக்கும் until you save it. சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அந்த சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அன்டூ கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா யூ வில் யூஸ் இட், அது திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா Ctrl+Z. இதுக்கு அப்படியே இன்னொரு ஆப்போசிட் என்னென்னா ரீடூ அப்படின்னு ஒன்று இருக்குது. ரீடு எதுக்கு அப்படின்னாக்கா ஜஸ்ட் சேம் திங், இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இப்போ நீங்கள் டெலிட் பண்ணது திரும்ப வந்திருக்கும், மறுபடியும் நீங்கள் அது வேணான்னு நினைக்கிறீங்கனாக்கா ஜஸ்ட் ரீடு இட். Ctrl+Y அதுக்கான ஷார்ட்கட். இங்கே அன்டூ மட்டும்தான் இருக்குது, ரீடுமையும் சேர்த்தே சொல்லிடுறேன். அன்டூ எதுக்கு அப்படின்னாக்கா நீங்கள் இப்போ லாஸ்ட்டாக பண்ண கமாண்ட் வந்து திரும்ப உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது அன்டூ. ஸோ இப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு திரும்ப வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் undo it with the help of undo ஆப்ஷன் எடிட்டில் இருக்கும். அப்படி இல்லைனாக்கா you just click Ctrl+Z. இதுவே இப்போ அது கிடச்சிருச்சு, திரும்பவும் அது உங்களுக்கு வேணான்னு நினைக்கிறீங்கன்னா you can redo it, அது வந்து Ctrl+Y. நெக்ஸ்ட்டு வந்து மூவிங் டாக்குமெண்ட் ஆர் காப்பிங் டாக்குமெண்ட் ஆர் டெக்ஸ்ட். ஓகே, இது வந்து காப்பி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப் இருக்குது, மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப் இருக்குது. காப்பி வந்து காப்பி பேஸ்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்க, மூவிங் டெக்ஸ்ட்னால் கட் பேஸ்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஃபஸ்ட் ஒன் மூவிங் த டெக்ஸ்ட் பார்க்குறான். இப்போ என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும். தென் எடிட் ஆப்ஷன் போய் கட் கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த செலக்ட் ஆனது கட் ஆகிடும். அப்புறம் எங்கே உங்களுக்கு அதை பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்லேயே பேஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதுக்கு ஷார்ட்கட் இருக்கானா இருக்குது. கட் பண்ணுற இடத்துல வந்து இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் Ctrl+X கொடுத்தீங்கன்னா கட் ஆகிடும். பேஸ்ட் பண்ணுறப்ப கர்சரை கொண்டு போய் வச்சுட்டு Ctrl+V கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். இது மூவிங் அ டெக்ஸ்ட். இதுவே காப்பிங் அ டெக்ஸ்ட் அப்படின்னாக்கா ஆஸ் யூஷுவல் செலக்ட் ஃபஸ்ட்டு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். எடிட்டில் போய் காப்பி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். எங்கே வேணுமோ அங்கே இடத்துல கர்சர் வச்சுட்டு பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். இதுக்கும் ஷார்ட்கட் இருக்குது. Ctrl+C கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகும், Ctrl+V பேஸ்ட். ஓகேயா, மூவிங் த டெக்ஸ்ட்டுக்கும் காப்பிங் த டெக்ஸ்ட்டுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. மூவிங் த டெக்ஸ்ட் அப்படின்னாக்கா சோர்ஸ் பிளேஸில் இருக்கிற டெக்ஸ்ட்டை டேரெக்டாக எடுத்துகிட்டு கொண்டு வந்து டெஸ்டினேஷனில் வச்சிரும். ஸோ ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த டெக்ஸ்ட் இருக்கும், ஒன்று சோர்ஸில் இருந்திருக்கும் இல்லைனா டெஸ்டினேஷன்லையும் இருக்கும். இதுவே காப்பிங் டெக்ஸ்ட் அப்படின்னாக்கா சோர்ஸில் இருந்து காப்பி பண்ணிட்டு தான் வந்திருக்கும், அதனால் சோர்ஸ் இடத்துலையும் இருக்கும் டெஸ்டினேஷன் இடத்துலையும் அந்த டெக்ஸ்ட் இருக்கும். ரெண்டு இடத்துலையுமே உங்களால் அந்த டெக்ஸ்ட்டை பார்க்க முடியும். இதுதான் காப்பிங் அண்ட் மூவிங் டெக்ஸ்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் பிளாக். இது என்ன தான் இருக்குது இந்த டெக்ஸ்ட் பிளாக் அப்படின்னாக்கா நம்ம இப்போ இவ்வளோ பேசணும் இல்லையா, இதெல்லாம் பண்ணுற இடம் என்னென்னா டெக்ஸ்ட் பிளாக் தான். ஓகேயா, இங்கே தான் உங்களுக்கு வந்து பேஸ்ட் பண்ண முடியும், பிக்சர் இம்போர்ட் பண்ணலாம், டைப் பண்ணலாம், எல்லாமே வந்து யூ ஜஸ்ட் யூஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் டெக்ஸ்ட் பிளாக். இது எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா டெக்ஸ்ட் டூல் மூலியமாக உங்களால் அதை எடுத்துக்க முடியும். டெக்ஸ்ட் டூல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா யூ வில் கெட் திஸ் டெக்ஸ்ட் பிளாக். ஓகே, இங்கே இந்த T சிம்பிள் இருக்குது இல்லையா, இந்த T சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே யூ வில் கெட் த டெக்ஸ்ட் பிளாக். டெக்ஸ்ட் பிளாக் வந்ததுக்கப்புறம் யூ வில் கெட் அ கர்சர் இருந்ததுனாலே யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் கிரியேட்டிங் யுவர் டெக்ஸ்ட். ஓகே, nothing much. This one is insertion point. டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ஷன் பாயிண்ட், அதாவது கர்சர் வரும், அந்த கர்சர் ஜஸ்ட் எங்கே இருக்கோ அங்கேருந்து உங்களால் இன்சர்ட் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை இன்சர்ட் பண்ணி உங்களால் ஒர்க் பண்ண ஆரம்பிக்க முடியும். Okay, this one is moving a text block. அந்த இப்போ இங்கே வச்சு நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க சென்டரில். if you need to move it, அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பாயிண்டர் டூலை யூஸ் பண்ணணும். அதாவது இந்த கர்சர் இருக்கு இல்லையா,
மவுஸ் ஏரோ மாதிரி தெரியுதுல, இந்த டூல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா யூ கேன் மூவ் இட். நம்ம அதுதானே அதுக்கான ஆப்ஷனை படித்தோம். நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணணும், பிக்சர் மூவ் பண்ணணுன்னாக்கா யூ கேன் யூஸ் திஸ் பாயிண்டர் டூல். அதே தான் இங்கேயும் இதை நீங்கள் ஜஸ்ட் அந்த பாயிண்டர் டூலை செலக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த ஏரோ மார்க் தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டு மேலே போய் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கனாலே எங்கே நகர்த்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு உங்களால் அதை நகர்த்திக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் see here, மேலே ஒரு லைன் இருக்குது, அதே மாதிரி கீழே ஒரு லைன் இருக்குது இல்லையா, இதுதான் வந்து ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் லைன். இங்கே நீங்கள் கர்சர் வச்சு நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னாக்கா ரீசைஸ் பண்ணிக்க முடியும் உங்களால். ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது இதில் பெருசாக. இங்கே பண்ணியிருக்காங்க இல்லையா, இதுதான் இந்த கார்னர், இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணி கீழே இழுத்தீங்கனாக்கா சைஸ் பெருசாகும், நல்லா மேலே கொண்டு பண்ணிங்கன்னா சைஸ் சின்னதாகும். அவ்வளோதான் ரீசைசிங். நத்திங் மச் மோர் டிஃப்ரெண்ட் இன் திஸ் திங். ஓகே, red triangle in the bottom window shade means there is more text in the text block than is visible on the page. இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டான். ரெட் கலரில் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் தெரியுது இல்லையா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பேஜில் வியூ ஆகுது இல்லையா அந்த லைன்ஸ், இந்த லைனை விட அதிகமாகவே டைப் பண்ணி இருக்குது, அதெல்லாம் கீழே இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து மீனிங். இந்த ரெட் கலர் ட்ரையாங்கிள் தெரிஞ்சதுன்னா டெக்ஸ்ட் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, கீழேயும் நிறைய டெக்ஸ்ட் இருக்குது, நம்ம கண்ணுக்கு அது விசிபிளாக இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் ரீசைஸ் இட். சின்னது பண்ணினீங்கன்னா எல்லா டெக்ஸ்ட்டும் வெளியில் தெரியும். ஸோ யூ கேன் see it. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ப்ளிட்டிங் அ டெக்ஸ்ட் பிளாக் இன்ட்டு 2. ஒரு பெரிய டெக்ஸ்ட் பிளாக் இருக்குது, அதை ரெண்டாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா யூ கேன் யூஸ். எப்படி அப்படின்னாக்கா இந்த ரெட் கலர் ட்ரையாங்கிள் இருக்குது இல்லையா, இங்கே கிளிக் பண்ணி அப்படியே அப்வர்ட்ஸாக மாற்றி ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இட் வில் பி ஸ்ப்ளிட்டட் இன்ட்டு 2. ஓகே, செகண்ட் பார்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கீழே வந்துடும். இஃப் யூ வாண்ட் டு ரீசைஸ் இட் யூ கேன் ரீசைஸ் இட். ரீஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் யூ கேன் ரீஜாயின் இட். அதுலேருந்து கீழே இருக்கிற மற்ற டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, தேங்க்யூ.